கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் எல்லாரையும் இந்த கம்யூனியன் சர்வீஸ்க்கு ஆஸ்டின் தமிழ் சர்வீஸ் சார்பாக வரவேற்கிறேன். லெட்ஸ் ப்ரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, கிருபையுள்ள தகப்பனே. அப்பா, இந்த மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்பா, இந்த இடத்தை நிரப்ப போவதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியோடும் கருத்தோடும் கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தர்களுக்கு கிருபை கொடுப்பீராக. அப்பா, உமது மகிமையின் மேகம் இந்த இடத்துல வர நாங்கள் ஜெபிக்கிறோமே அப்பா. ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் வஸ்திரத்தொங்களால் நிரம்பி இருக்கணுமே ராஜா. கர்த்தருடைய வல்லமையுள்ள ஆவியானவர் எங்கள் நடுவிலே அசை வாழ்வதற்காக ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை, மகிமை, துதி ஆண்டவரே. அப்பா, எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கவும் உள்ளளவும் கீர்த்தனம் பாடவும் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தரை பலன் கொடுப்பீராக. அப்பா, இந்த நேரம் முழுவதும் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமே ராஜா. மெசேஜின் வேலையும் கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவும் அதன்படி நடக்கவும் அப்பா. ஆண்டவரே, கர்த்தர் நீர் சொல்லும் அடியே நாங்கள் கேட்கிறோமே ராஜா. அப்பா, இருதயத்தை தாழ்த்தி உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்கள் முழு நேரம் முழுவதும் ஆளுகை செய்யுங்கப்பா. சகல விதமான துதி கன மகிமை என் தேவனாகிய கர்த்தருக்கு மட்டுமே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பழைய பாடல் எண்ணி எண்ணி துதி செய்வான், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்கான். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம வரித்த வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 150வது அதிகாரம் கடைசி வசனமாகிய சங்கீதத்துல முதல் வசனம் இப்படியா சொல்லுகிறது: அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள். அதே அதிகாரத்துல கடைசி 5-6 வசனங்களை பார்க்க போகிறோம். ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். நம்ம இன்னைக்கு எப்படி துதிக்க போறோம்னா, ஓசையுள்ள கைத்தாளத்தோடும், கைகளை நன்றாக தட்டி ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் நாம இன்னைக்கு ஆண்டவருடைய கரங்களை தட்டி நாம் துதிக்க போகிறோம். எல்லோரும் கரங்களை தட்டி பாடுவோம். Are you
அவருக்கே நாம் மகிமை செலுத்துவோம், அவருக்கே நம்முடைய துதிகளை செலுத்துவோம். அவர் நம்மை தூக்கி சுமந்து காத்து கொண்டு வந்த நல்ல தகப்பனா இருக்கிறார். கடந்த 10 மாதங்கள் நம்மை சுமந்து காத்தார். இந்த 10வது மாதத்திற்குள்ள முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நம்மை கூட்டி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவருடைய நன்மைகளை நினைத்து பார்த்து, நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்த்து நான் எண்ணி எண்ணி துதி செய்வேன். அப்பா, எனக்கு விரோதமாய் வந்த சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு என்று நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் கொம்பை ஆண்டவரே நீர் உயர்த்தி, ஓ அதை அபிஷேகம் பண்ணினீர். அப்பா, ஓ என் பாத்திரங்களை நிரம்பி வழியும்படி செய்தீர். Hallelujah. Thou prepared a table before him, O Lord. ஓ சத்துருவுக்கு முன்பாய் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். எங்கள் தலையை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணினீர். எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படி செய்தீர். ஹalleluya. எல்லோரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லோரும் வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Hallelujah, 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 hallelujah. Oh, praise you, Lord. We praise you, Lord. We praise you, Father. We praise you, Lord. உமக்கே நாங்கள் துதி செலுத்துகிறோம் ஐயா. ஓ
எபினேசரே, இம்மானுவேலரே, ஓ இம்மானுவேல் தேவனே, ஓ வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவரே, நீர் உண்மை உள்ள தேவனப்பா, நீர் ஒருபோதும் மாறாதவர், ஓ நீர் ஒருபோதும் மாறாதவர். Oh, there is no shadow of turning in you, Lord. Jesus. இந்த வருடத்துல நம்ம சபையினுடைய வாக்குத்தத்த வார்த்தை, இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கப்படாதபடி பூட்டுகிறவருமாகிய நம் தேவனாகிய கர்த்தர் நாளிலே நம் மத்தியிலே உலாவுகிறார், நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து படகுல படுத்திருக்கும் பொழுது சீஷர்கள் பயந்து ஓடி போய் ஆண்டவரே அப்படி சொல்லி எழுப்புவாங்க, நாங்க வந்து மரிக்க போகிறோமே சொல்லி. ஆனா ஆண்டவர் வந்து கடலையும் காற்றையும் அதட்டி அதை கீழ்ப்படுத்தினார். இயேசுக்கு கீழாக இயற்கை சூழ்நிலைகள் கீழ்ப்படுத்திருக்கிறது. இன்னைக்கு அதே போல நம்ம பாட போகிற இந்த பாடல், நமக்கு முன்பாக இருக்கிற அடைப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களும் இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படும் என்று நம்ம ஒரு தரிசனத்தோடு கூட இந்த பாடலை நம்ம பாடுவோம். அடைப்பவர்
இணைப்பவன் பூமியில் இல்லை. ஓ இல்லை இல்லை இல்லை, என்னை இணைப்பவன் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. ஓ தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஓ இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. அழைப்பவன் இல்லை. நீ கட்டினார் இருப்பவன் இல்லை. நீ திறந்தார், ஓ அழைப்பவன் இல்லை. நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, இல்லை இல்லை இல்லை, ஓ நீர் திறந்தார் அடிப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தார் அடிப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஓ இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஓ இல்லை இல்லை இல்லை, ஓ இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தார் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தார் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் திறந்த வாசலை ஒருவனாலும் பூட்ட முடியாது. நம்முடைய சேனைகளின் கர்த்தர் இன்றைக்கும் பரிசுத்தராய் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கடந்த நாட்கள்ல நம்முடைய உலகம் எங்கும் நடந்துட்டு இருக்கிற பல சூழ்நிலைகளை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் எவ்வளவு நல்லவராக நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கலாமா? இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாய் நம்முடைய ஆண்டவர் நடத்தி வருகிறார் என்றால் அது தேவனுடைய மேலான கிருபையை தவிர வேற எதுவும் இல்லை. புலம்பல் 3:22 சொல்கிறது, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இன்றைக்கு நான் அதை திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தா there is nothing. I could be destroyed of anything until he thinks he wants me here for a purpose. அவருக்கு ஒரு காரணம் இருக்கு. என் மகா இருக்கணும்னு ஒரு நியாயம் இருக்குன்னா உங்க பிள்ளைங்க இருக்கணும்னு ஏசப்பா யோசிச்சிருக்காருங்க. உங்களை விட அதிகமா
உங்க குடும்பத்தை குறிச்சு கரிசனை உள்ளவராக, யோசனை மிக்க வல்லவராக, என் தேவன் இரக்கங்களுக்கு மிக்க வல்லவராக. He is a goodness thinking God who thinks beyond imagination. If there is a God who still provides for us, இன்னைக்கு அதை நினைத்து ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு நினைக்கிறதற்கு நீர் இருப்பீர் என்றால் அந்த நன்மையை நான் நினைக்கிறேன். ஃப்ளாரிடால என்ன நடக்கும்னே நினைத்து பார்க்காத இடத்துலலாம் என்னெல்லாமோ நடந்துச்சேப்பா. இன்றைக்கும் என் வாழ்க்கையில உம்முடைய mercies, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை என்று சொல்லி வாய்களை திறப்போமா? உங்களுடைய வாய்களின் சத்தம் அந்த பரலோக தொனியை திறக்கட்டும் இன்றைக்கு. சொல்லுங்க ஆண்டவரே, thank you ஆண்டவரே, நன்றி அப்பா. என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு நோக்கம் உண்டுப்பா, இந்த சபைக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே, எங்களை வழி நடத்துவதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. Thank you Father. உங்களுடைய நன்றி பலிகள் எழுப்பட்டும். Moment that I wake up until I lay my head, I will sing of the goodness of God. Oh, my life you have been faithful. Sing it out. Oh, my life you have been so good. Every breath that I am able, I will sing of the goodness of God. I love you, Lord. You have led me through the fire in darkness times. You have close like no other. I've known you as a father. I've known you as a friend. I have lived in the goodness of God. Oh, my life, sing on. So good.
love your word. You have led me through the fire. In darkest nights, you were close like no other. I've known you as a father, I've known you as a friend. I have lived in the goodness of God. I love your voice. You have led me through the fire. In darkest nights, you were close like no other. I've known you as a father, I've known you as a friend. I have lived in the goodness of God. All my life you have been faithful. All my life you have been so every breath that I am breathing, I will sing of the goodness of God. Oh, I will sing of the goodness of God. Oh, I will sing of the goodness of God. I will sing of the goodness of God. Oh, I will sing of the goodness of God. I will sing of the goodness of God. Oh, all my life you have been faithful. All my life you have been so good. Every breath that I am able, I will sing of the goodness of God. Oh, I will sing of the goodness of God. Oh, I will sing of the goodness of God. Oh, I will sing of the goodness of God. Oh, I will sing of the goodness of God. All my life you have been faithful. All my life you have been so good. With every breath that I am able, I will sing of the goodness of God. I will sing of the goodness of God. I will sing of His goodness. I will extol you at all times, O God. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவரை துதிக்கிற துதி என் வாயில் எப்போதும் இருக்கும். Maybe you are walking through a path of darkness, path of loneliness. But I want to tell you, you are not alone. நீங்கள் தனியாக இருக்கிறவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை தனியே இருக்க விடுகிறவர் அல்ல, உங்களை அனாதைகளாக விட்டு செல்கிறவர் அல்ல. For He is with you. Oh, through the ends of the ages, அவர் கடைசி வரைக்கும் பூமியின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். ஓ, தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 23ஆம் சங்கீதத்தில், surely goodness and mercy shall follow me. ஓ, நிச்சயமாகவே ஐயா, இந்த உலகம் நிச்சயமற்றது, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் நிச்சயமற்றது, உலகத்தின் வேலை நிச்சயமற்றது, உலகத்தின் பலன் நிச்சயமற்றது, உன் தாளந்துகள் நிச்சயமற்றது. ஆனா ஒன்று நிச்சயம், His goodness and His mercy, நன்மையும் கிருபையும் நாடு நம்மை தொடரும். இந்த உலகத்தின் அழகு கடந்து போய்விடும்,
The beauty of this world will soon pass away. One thing will never pass. His word. அவருடைய வார்த்தை சொல்கிறது, நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்கிறது. Surely there is an end. Surely there is an end. நீ கடந்து போகிற சூழ்நிலை முடிவல்ல. My dear friend, that's not the end of your life. நீ கடந்து போகிற பலவீனம் அது முடிவல்ல. It's a new beginning God is writing. புதிய துவக்கத்தை கர்த்தர் எழுதி கொண்டிருக்கிறார். உன் வாழ்விலே ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் எழுதி கொண்டிருக்கிறார். உன் வாழ்விலே ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் எழுதி கொண்டிருக்கிறார். உன் சிறைச்சாலை முடிவு அல்ல. யோசேப்பின் சிறைச்சாலை அதுவே துவக்கமாய் அமைந்தது. Oh, hallelujah. The visions, the promises that God has spoken into your life will start right there in your prison. உன் சிறைச்சாலையிலே கர்த்தர் துவங்கும்படி விரும்புகிறார். ஆகவே தான் சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் அசைக்கிறார். பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்னதை அப்படியே நம்பி கிளம்பி போனான். All you need to do is trust in him. அவனுக்கு அந்த தேவன் யார் என்பது தெரியாது. அவன் விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிற குடும்பத்துல இருந்து வந்தவன். ஆனா கர்த்தர் கூப்பிட்ட மாத்திரத்துல எங்க போறோம் தெரியாது. But he still obeyed. He still obeyed. He still obeyed. Oh, all my life you have been faithful. All my life you have been so good. With every breath that I am in, I will sing of the goodness of God. Oh, I will sing of the goodness of God. Hallelujah. பயமே நம் வாழ்வில் வாழ்வதில்லை. காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை எல்லாம் நிலை மாறினும் புது நம்பிக்கை விட நம்மை பெருகிடுதே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை எல்லாம் நிலை மாறினும் புது நம்பிக்கை விட நம்மை பெருகிடுதே. யாவே நீர் என் தெய்வம். தலைமுறை தலைமுறையா. யாவே யாவே நீர் என் கர்த்தர். தலைமுறை தலைமுறையா. மரண பயம் நம்மில் மாறி
சகல கனத்துக்கும் மகிமைக்கும் ஆராதனைக்கும் பாத்திரமானவர். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபையை கொண்டாடி நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். கிருபையை கொண்டாடி வந்திருக்கிறோம்.
நாளில சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று நாம் ஆராதிக்கும் பொழுது தூதர்களும் மூப்பர்களும் நம்மோடு இணைந்து பரலோகத்துல அவர் பாதத்தில் விழுந்து தங்களுடைய சிரசின் முடிகளை அவர் பாதத்தில் எரிந்து அவர்கள் ஆராதிக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய சிரசில என்ன முடிகளோடு நாம் நின்று கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பதவி என்கிற ஒரு முடியா, பணம் என்கிற ஒரு முடியா? What are the crowns that are on our heads today? Is it our knowledge, wisdom, the multiple degrees that we have, the job that we have, the bank balances we have, the family that we have? What are the crowns on our head? இந்த நாள்ல அவரிடத்துல சொல்லுவோமா, அவருடைய பாதத்துல எங்கள் சிரசின் முடிகளை நாங்கள் எரிந்து போடுகிற ஆண்டவரே, நீர் சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் தந்தவர், சகலத்தையும் ஆள்பவர், ஒரு நாள் சகலத்தையும் நியாயம் தீர்க்கிறவர். உடைய பாதத்துல எங்களை என்னையும் உம்முடைய இந்த சபையையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாய் சிறப்பாய் இன்று உம்முடைய திருவிருந்து ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற நாங்கள் தகப்பனே, ஒரு விசேஷித்த ஆயத்தத்தோடு உடைய வசனத்துல நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் நீர் எங்களோடு இடைபடுவீராக, எங்களோடு பேசுவீராக, எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் வரலாம், பேசலாம். In the virtual announcement, we don't have any prayer meetings this week, but in the week birthdays and anniversaries celebrate பண்றவங்க, if you can come forward, pastor will pray for you. October 6th to October 12th. Thank you. நாம் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா உம்முடைய கர்ப்பத்தின் கனியாகிய இந்த ஈவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜானை நான்சி நீங்க ஆசீர்வதித்து கென்யா உங்க வாழ்வில் நீர் கொடுத்திருக்கிறீரே தகப்பனே. ஒரு விசுவாசம் உள்ள சந்ததியாய் அவர்கள் எழுப்பி கொண்டு வர அப்பா மகனை வளர்த்து ஒரு தேவ சந்ததியாய் எழுப்பி நிற்க பிரகாசிக்க கர்த்தர் அந்த ஞானத்தை தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுப்பீராக. இயேசுவானவர் வளர்த்தியிலும் ஞானத்திலும் தேவ தயவிலும் மனுஷருடைய தயவிலும் வளர்ந்து பெருகினதை போல ஆண்டவரே கென்னி தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேவனை குறித்து அறிகிற அறிவிலும் மனுஷருடைய தயவிலும் வளர்ந்து பெருகும்படிக்காய் மகனை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் மகனுடைய வாழ்விலே என்னென்ன செய்ய நினைத்திருக்கிறீரோ, சாமுவேலோடு பேசின தேவன், இடைப்பட்டு பேசின தேவன், அப்பா நீர் கென்னியோடு பேசி மகனை நீர் நடத்தும்படிக்காய் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஒரு விஷயம், இன்று நாம் திருவிருந்திற்கு ஆயத்தப்படுகிற இந்த வேளையில இன்று நாம் தியானிக்க போகிற ஒரு வசனத்தில் ஒரு துளி மட்டும் பார்த்து விட்டு நம்ம திருவிருந்தின் ஆராதனைக்கு நாம் செல்லுவோம். நாம நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, ஹரிகேன் ஹெலின் என்ன நடந்தது, எப்படி நடந்தது, how it happened and how much of devastation. We prayed for it in the fasting prayer yesterday as well. அதனுடைய அழிவின் பாதையில் இருந்த எத்தனை 6 different states it has destroyed. Less than 2% of those homes have even flood insurance. அதுலயும் கூகுள் பண்ணி பாருங்க, there is a city called Asheville, Tennessee, not Nashville, Asheville. அந்த சிட்டிக்கு பேர் என்ன தெரியுமா? Storm proof, disaster proof city. நிறைய பேர் அங்க போய் ரிட்டையர் ஆவாங்க. ஏன் தெரியுமா? இங்க பூகம்பம் வராது, புயல் வராது, மழை வராது, இடி வராது, ஒண்ணு வராது. It's called a very protected city that's devastated today. Why less than 2% குறைந்தவங்க தான் flood insurance வச்சிருக்காங்க? ஏன் தெரியுமா? இங்க ஆஸ்திரேலியால போய் யாருக்காவது flood insurance இருக்கா? இப்போ யாராவது உங்க வீட்டை பார்த்தீங்க, உங்க வீட்டுக்கு flood insurance இருக்கான்னு, பிரதர் எங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்ம இருக்கிறதோ டெக்ஸஸ், ஒரு டெசர்ட் மாதிரி. இங்க இருக்கிற flood insurance கேட்போமா இல்லையா? That city was something called like that, so deep from the ocean. இதுக்கு முன்னாடி அந்த சிட்டிக்கு எப்போ ஸ்டார்ம் வந்திருக்கு தெரியுமா? ஸ்டார்ம்னு வந்ததே 1916. அதுக்கப்புறம் எதுவுமே தொட்டதில்லை அந்த சிட்டியை. Today devastating. கர்த்தரை அல்லாமல் நமக்கு வேற அடைக்கலமும் நமக்கு வேற பாதுகாப்பும் எங்கும் இல்லை. அது இயற்கையின் பேரழிவுகளோ அல்லது சரீரத்தின் உபாதைகளோ நாம்
அவரே நம் தெய்வம், அவரே நம்மை பாதுகாக்கிறவர், அவரே நம்மை நடத்துகிறவர். நம்ம மலையின் உச்சியில இருந்தாலும் வெள்ளப்பெருக்கு வரக்கூடும், பள்ளத்தாக்கில இருந்தாலும் வெள்ளத்திற்கு ஆண்டவர் நம்மை உயர்த்தி தப்புவிக்க கூடும். ஆமென். அவர் வல்லவராய் இருக்கிறார், அவர் நல்லவராய், கிருபை மிகுந்தவராய், நம்மேல் இரக்கம் உள்ளவராய் தேவன் இருக்கிறார். இந்த உலகத்துல நாம் வாழ்கிற வரை, பாவத்தின் பிரசன்னத்துல நாம் வாழ்கிற வரை நமக்கு பாதுகாப்பு இங்கு இருக்கிறது. என் வேலையில எனக்கு பாதுகாப்பு, என் சபையில எனக்கு பாதுகாப்பு, என் குடும்பத்தில எனக்கு பாதுகாப்பு, என்னுடைய ஃபைனான்சியல் லைஃப்ல எனக்கு பாதுகாப்பு. எந்த இடத்திலாவது நம்முடைய பாதுகாப்பை நாம் நம்பி நிற்போமே ஆனால் we are just nothing but fools. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இன்றைக்கு நாம் திருவிருந்துக்கு வரும் பொழுது, பந்திக்கு வரும் பொழுது அந்த சிந்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கட்டும். இன்று யூதாவின் புத்தகத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். யூதாவின் புத்தகம் எவ்விதமா எழுதப்பட்டது தெரியுமா? அந்த முழு புத்தகமே, the whole book of Jude is a warning to the people living in that time. வார்னிங்னா நார்மலா நம்ம என்ன இது பண்ணுவோம், பிரதர் நாளைக்கு ரொம்ப ஹீட்டா இருக்க போதான், இல்ல நாளைக்கு ரொம்ப மழை வர போதான், அவ்விதமான வார்னிங் இல்ல. Jude will take the warning all the way from the forefathers in the Old Testament and talk up to the current time. எல்லா இடத்திலும் தேவனை நம்பாத ஜனங்கள், தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் உண்மையாய் இருக்கிற தேவனுக்கு உண்மையாய் இல்லாத ஜனங்களுடைய வாழ்க்கை என்ன ஆனது, என்ன நடந்தது என்பதை எச்சரித்து விட்டு கடைசியில சொல்லுவார், அவர் ஒருவரே உங்களை வழுவாதபடி காக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர், அவர் ஒருவரே வல்லமை உள்ளவர். இன்று நாம் திருவிருந்திற்கு வரும் பொழுது அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கட்டும். நான் சொன்னது போல, what are the crowns that we have got on our heads? Is it our knowledge and wisdom? Is it our skills, our job, our family, our children, our parents, whatever it is, our tradition or our lineage? எதை குறித்து நமக்கு நம்முடைய சிந்தையில இதனால நான் ஜெயம் கொள்ளுவேன், இதனால நான் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் இருப்பேன் என்று நினைக்கிறோமோ, இன்று அதை அவருடைய பாதத்திலே கொடுத்து, அப்பா உம்முடைய கிருபை, எவன் மேல் நான் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் நான் இரக்கமாய் இருப்பேன் என்று அந்த சிந்தையை நம்முடைய இருதயத்தில் வைத்து இன்று அவருடைய சமூகத்திற்கு நாம் கடந்து வருவோம். ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், செல்ஃப் எக்ஸாமின், பரிசோதித்து பார், சுய பரிசோதனை நமக்குள்ள இருக்கணும். நிற்கிறவன் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நிற்கிறோம் தேவனுடைய விசுவாசத்துல, அதனாலதான் இங்க வந்திருக்கோம் இல்லையா? இயேசு யார் என்று அறியாதிருந்தால் நாம் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க மாட்டோம். நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம். அவருடைய இரத்தம் என்னை எனக்காய் சிந்தப்பட்டு என்னை மீட்டு என்னை சுத்திகரித்தது என்பதை நாம் நம்புகிறோம். அதனாலதான் இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம். நாம் விழுந்து விடாதற்கு இருக்கும்படிக்கு, உலகத்தின் உத்தரவாதங்களிலே நம்மை நாம் இழந்து விடாதபடிக்கு, தேவனை மாத்திரம் சார்ந்து நம்பி இருக்கும்படிக்காய் எல்லாரும் ஒரு விசை அவரை நோக்கி பார்க்கலாம். Request Amal and Joseph to come and distribute the communion. சுய பரிசோதனையோடு இருதயத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் எந்த இடத்துல இன்னும் இறங்கணும், ஆண்டவரே நான் ஏறி இருக்கிற குதிரைகள் எவை? பவுல் அப்போஸ்தலனை குதிரையிலிருந்து வீழ்த்தி உம்முடைய மகிமையின் வெளிச்சத்தை பவுல் அப்போஸ்தலருக்கு நீர் காட்டினீர். கொலைகாரனா இருந்த சவுலை அப்போஸ்தலனா இங்கே மாற்றினீர். ஆண்டவரே நான் எந்த குதிரை மேல அமர்ந்திருக்கிறேன் இந்த நாளில்? What are the horses that I am sitting on? What is the pride that I am sitting on? Self-reliance that I am sitting on? Skill that I am sitting on, possessions that I am sitting on, even spiritual gifts that I am sitting on. தரை மட்டும் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. தூதர்களும் மூப்பர்களும் உம்முடைய பாதத்தில் நெடுஞ்சாண்கடையாய் விழுந்து உம்மை ஆராதிப்பார்கள் என்றால் எங்களுடைய ஆராதனை இன்னும் எவ்வளவு மேலானதா இருக்கணும் ஆண்டவரே. உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கினீரே,
அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு எங்களை அழைத்தீரே. உங்களுடைய புண்ணியங்களை அறிவித்து நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சுய பரிசோதனையை எங்கள் இருதயத்துல கர்த்தர் நீர் கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு நீர் தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Not just in our words, but also in our life. எங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும்படிக்காய், எங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும்படிக்காய் ஆவியானவர் எங்கள் இருதயத்தில் இடைபடுகிறார். அவர் வரும் பொழுது நான் உங்களுக்கு போதித்தவைகளை எல்லாம் நினைப்பூட்டுவார் என்று சொன்னீங்களே. உடைய வசனத்தை மறந்த அந்த நாட்களுக்காய், உடைய வசனத்தை சொல்ல மறந்த அந்த நாட்களுக்காய், சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருந்தும் சமயம் இருந்தும் செய்யாத அந்த நாட்களுக்காய், தகப்பனை நாங்கள் செய்த பாவங்களை நீர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டீர். ஆனால் where there is room to do good and you fail to do good, it will be accounted as sin unto you. வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்ய இடமிருந்தும் நன்மை செய்யாதிருத்தல் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் எந்த நாளிலே அந்த பாவத்தை செய்தோம் ஆண்டவரே? சுவிசேஷம் சொல்ல மறந்த, காயம் கட்ட மறந்த, ஆறுதல் படுத்த மறந்த அந்த நாட்களுக்காய் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அவருடைய பந்தியில நாம் பங்கு கொள்ளும் பொழுது அந்த ஒரு சுய பரிசோதனையோடு, கணவனை மாற்றுங்க மனைவி அல்ல, மனைவியை மாற்றுங்க கணவன் அல்ல, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை உன் கரத்தின் கருவியாய் மாற்றுங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்களை மாற்றுங்க ஆண்டவரே, இப்படி போயிட்டு இருக்காங்களே என்று அல்ல, பிள்ளைகள் ஒவ்வொரு லார்ட் சேஞ்ச் மீ, டச் மீ, மேக் மீ as an instrument of your hand, O Lord. உம்முடைய கரத்தின் கருவியாய் நான் இருக்கணுமே ஆண்டவரே. பிறருக்காய் ஜெபிக்கிற வேலை என்று ஒன்று உண்டு. ஆனால் நமக்காய் வாஞ்சையோடு உண்மையோடு ஒப்புக் கொடுக்கிற வேலை ஒன்று உண்டு. இது அந்த வேலை, கர்த்தரின் பந்திக்கு வருகிற வேலை. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். ஒரு குடும்பமாய், இயேசுவின் குடும்பமாய் நாம் அதை உட்கொள்வோம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதுல பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காய் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என் இரத்தமாயிருக்கிறது என்றார். எல்லாரும் ஒரு குடும்பமாய், இயேசுவின் குடும்பமாய், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் இந்த பானத்தை பங்கு. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் இப்போது வாசித்தது போல எல்லோருக்காகவும் சிந்தப்பட்ட உம்முடைய பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே, எல்லோருக்காகவும் பிடிக்கப்பட்ட உம்முடைய உடல் ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு மாத்திரம் என்று சுயநலமாய் அல்ல, இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் ஏராளம் ஆண்டவரே, எல்லோருக்காகவும் சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்தம், அதன் விலை மதிப்பை அறியாத ஜனங்கள் எவ்வளவோ உண்டே ஆண்டவரே. உடைய இருதயம் அதற்காய் பரிதபிக்கிறதே. இந்த நாளில எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தின் கருவிகளாய் நீர் மாற்றும்படிக்காய், கரத்தின் கருவிகளாய் மாற்றும்படிக்காய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியோடும் கருத்தோடும் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிப்போம் என்றால் எங்கள் வாழ்க்கை மாறும். பல நேரங்களில வெறும் வாயின் வார்த்தைகளினால, ஆவியில நாங்கள் ஆராதிக்கலாம்.
மனுஷீக ஆவியில ஆராதிக்கலாம், ஆனால் ஆவியோடும் கருத்தோடும் ஆண்டவரே, நீர் எங்கள் இருதயத்துல வைத்த அந்த கருத்து, நீர் எங்களுடைய இருதயத்துல கொடுத்திருக்கிற அந்த ஆவியானவர், நாங்கள் உணர்வுள்ள இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க, உம்மை பகிர்ந்து கொள்ள, உமக்கு சாட்சிகளாய் எழும்பி நிற்க எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும், குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Children are dismissed to Sunday school. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மீண்டுமாய் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் சொன்னது போல இந்த நாள்ல ஒரு இரண்டு வசனங்களை நாம் ஆழமாய் தியானிக்க போகிறோம். மிக பரிச்சயமான வசனம், நமக்கு நன்கு தெரிந்து அறிந்த வசனங்கள். ஆனால் அதற்கு முன்பாய் திருவிருந்திற்கு வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய இருதயத்தை சுய பரிசோதனை செய்து கொண்டு என்று பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். அதாவது not only about the sins that we have committed, ஆண்டவரே நான் கோபப்பட்டேன், ஆண்டவரே நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று நாம் செய்த பாவங்களை மாத்திரம் அல்ல, செய்யாமற் போன நன்மைகளையும் நினைத்து நாம் அவருடைய சமூகத்திற்கு வர கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா கொரிந்தியர் சபைக்கு பவுல் அந்த வசனத்தை எழுதும் பொழுது அவர்கள் சபையில இருந்த பாவங்களை குறித்து மிக கடித்து உணர்த்துகிறார். உலகத்திலே இல்லாத பாவங்களை எல்லாம் நான் சபையில பார்க்கிறேன் என்று சொல்லி கடிந்து உணர்த்தி சொல்லுகிறார். ஆனாலும் இயேசுவின் இரத்தத்தினாலே அந்த பாவங்கள் கழுவப்பட்டிருக்கின்றன. நாம் அதனால அந்த பாவங்கள், அது நம்மில் பாவமில்லை என்போமானால் நாம் பொய்யர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம பரிசுத்தர்களாய் அவருடைய சமூகத்துக்கு வர்றதில்லை. இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் அவருடைய சமூகத்திற்கு வருகிறோம். ஆனாலும் நாம் வாழ்வில நாம் செய்ய மறந்த அந்த நன்மைகளை நினைத்து நாம் வரணும். சுவிசேஷம் சொல்ல கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், ஆறுதல் சொல்ல கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், காயம் கட்ட கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், வசனத்தை சொல்ல எதற்கு அவர் கொடுத்த வாய்ப்பை நாம் மறந்து போனோம், இழந்து போனோம். It's not only the sins we have committed, but what we have omitted, neglected and failed. அந்த சிந்தையோடு அவருடைய சமூகத்திற்கு வரணும். பல நேரங்களில் கிறிஸ்துவனாய் மாறுகிறது என்பது இயேசு எனக்காய் மரித்த என் வாயினாலே அறிக்கையிட்டு என் இருதயத்துல தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவசிக்கிறது. we think it is for an eternal protection. நித்தியத்திற்கும் ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறதற்காக அதை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று. it's actually an eternal provision. அது நமக்கு it's a provision. ஒரு நாள் நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அது. அதற்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாக்குதலுக்குள்ளே கடந்து சென்று 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 இறுதி வரை நிலை நின்று நாம் ரட்சிக்கப்படுகிறதற்காய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இட்ஸ் a guarantee of inheritance. It's a guarantee of inheritance. We will truly inherit in the end depending on the way we live. நாம் வாழ்கிற விதம். Our life really matters. The one saved, always saved. I can live like the way I want. I don't care. நான் எப்படி வேணா வாழலாம். ஏன்னா நான் செய்ய போகிற எல்லா பாவங்களையும் இயேசுவானவர் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். அதனால என் வாழ்க்கை எப்படி இருக்குன்றத பத்தி கவலையே இல்லை. நான் எப்படி வேணா வாழலாம். That's a false teaching. That's a false teaching. ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு பிரதி உள்ளவர்களாய், அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், நாம் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோம். அவர் பின்வாங்காதவராய் இருக்கிறார், நாம் எவ்வளவு பின்வாங்கி போகிறோம். அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார், நேற்றும் என்றும் நாம் எவ்வளவு மாறி போகிறோம். யோசிச்சு பாருங்க, தேவனிடத்திலிருந்து நாம் ஒரு தூரத்தை உணர்வோம் என்றால், if we feel a distance from God, guess who moved? யார் நகர்ந்து போனாங்கன்னு நினைக்கிறீங்க? தேவன் என்னை விட்டு விலகி போயிட்டாரா? அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவன். இன்னும் நாம் கிருபையின் காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்விதமாய் நாம் இருக்கும் பொழுது, if the provision is given to us, நமக்கென்று ஒரு சுதந்திரம் கொடுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்கிறது எவ்விதமாய் தெரியுமா? நாம் பிறருக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது, நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் பொழுது, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நம்பிக்கையை, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மன்னிப்பை, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை எவ்வளவு அதிகமாய் நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோமோ
அவ்வளவு அதிகமாய் தேவன் நம்மை படுத்துகிறது மாத்திரமல்ல, not only sanctification, அவர் நம்மை பயன்படுத்த துவங்குவார். இல்ல நான் once saved, I am always saved, I don't care போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, தென் நம்முடைய சிந்தைகள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். இல்ல, அவர் எனக்கு ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார், அவர் எனக்கு விலையேற பெற்ற ஒரு காரியத்தை எனக்காக வைத்திருக்கிறார், அதற்கு என்னை நான் ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்திக் கொள்ளணும், என் சுய முயற்சியினால் அல்ல. You know, it is not for salvation. அதனால பவுல் அப்போஸ்தலர் அழகாய் சொல்லுவார், work out your salvation. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுவார். It is not for salvation, but because you are saved. Because you are saved. ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கைக்கும் மற்றவனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட விதமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அதுதான் இப்போ யூதாவின் புத்தகத்திற்கு நாம் வரும் பொழுது, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல யூதாவின் புத்தகம் முழுவதும் ஒரு எச்சரிக்கையின் புத்தகம். ஒரே அதிகாரம் தான் அந்த புத்தகத்துல. ஆனா அந்த புத்தகத்துல ஆரம்பத்துல இருந்து பாருங்க, கிட்டத்தட்ட 4வது வசனத்துல துவங்கி அதற்கப்புறம் வருகிற எல்லா வசனங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாய் புரட்டி என்று ஆரம்பிப்பார் 4வது வசனம். அதிலிருந்து ஆரம்பித்து சகல காலத்திலும் நடந்த எல்லா பாவங்களையும் குறித்து யூதா எழுதி கொண்டு வருவார். யூதாவோட உண்மையான பெயர் என்ன தெரியுமா? ஜூடஸ். The real literal name of Judah, who wrote this book, who is a half brother of Jesus Christ, his actual name is Judas. ஆனா ஜூடஸ் இஸ்காரியத்தோட தொடர்பு படுத்திவிடக் கூடாது என்பதற்காய் transliterators use the name Judah. Jude, actually not Judah, Jude. Transliterators use the name Judah. Actually literally வந்து அவருடைய நேம் வந்து அதுதான். கிட்டத்தட்ட வேதத்துல 6 பேர் பார்க்கிறோம். யூதா என்று பெயர் வைத்திருக்கிற 6 பேரை நாம பார்க்கிறோம். ஆனா இங்க இருக்கிறவர் ஜீசஸோட half brother என்பதற்கு மத்தேயு 13:55, மார்க் 6:3 இந்த வசனங்களில நாம் தெளிவாய் பார்க்கிறோம். பாருங்க, இயேசுடைய சகோதரர்கள் யாருமே அவர் உயிரோடு இருந்தவரை அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர் உயிரோடு இருந்தவரை அவர் மெசியா என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர் இறந்ததுக்கு அப்புறம், அவர் உயிர் தெழுந்ததற்கு அப்புறம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனாலும் பாருங்க, யூதாவிற்கு ஒரு பெயர் உண்டு. He is a man of camel knees என்று சொல்லுவாங்க. யாக்கோபுக்கு அந்த பெயர் உண்டு. சாரி, man of camel knees என்று. சோ யாக்கோபு ஒரு சகோதரர், யூதா ஒரு சகோதரர். யாக்கோபுக்கு camel knees பெயர் வந்தது மாத்திரமல்ல, எருசலேம் சபையின் தலைவராய் யாக்கோபு இருக்கிறார் ஒரு காலத்துல. இவங்க எல்லாரும் இயேசுவுடைய they are half brothers. James, they are half brothers of Jesus. ஆனால் எருசலேம் சபையின் தலைவராய் வந்தது எப்படி தெரியுமா? The reason for his name camel knees is because he spent so much of time in prayer. His knees were so, அவ்வளவு இந்த காய்ப்பு காய்த்திருக்கிறது என்று சொல்லுவாங்க இல்லையா, அவ்விதமாய் முழங்கால் அவ்வளவு காயப்பட்டு it became like a camel's knee. அதனால இன்னைக்கு யூதாவுடைய புத்தகம் வேத புத்தகத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அல்லது யாக்கோபு, the book of James இருக்கிறது என்றால் it came with a lot of sacrifice. came with a lot of sacrifice. இன்று இந்த இரண்டு வசனங்கள் மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். யூதாவின் புத்தகம் 20-21 வசனங்களை வாசிக்கலாமா? நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். பாருங்க, அதிகாரம் முழுவதும் பாவங்களை குறித்து எழுதி கொண்டு வருகிற யூதா அவர் சொல்லுகிறார், இந்த பாவங்களுக்கு விலகி நீங்கள் தப்ப வேண்டும் என்றால், தேவனுடைய கிருபையை நீங்கள் போக்கடிக்காதவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், இறுதி காலத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதமான அந்த ரட்சிப்பை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அது என்ன வழினா, be a vibrant, active Christian. வெறும் கிறிஸ்துவை பேரிலே சுமந்தவர்களாய் மாத்திரம் அல்லாமல் சொல்லுகிறார், அந்த பாவங்களை எல்லாம் இவங்க எல்லாரும் ஆரம்பத்தில் தேவனை அறிந்தவர்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனாலே பயன்படுத்தப்பட்டவர்கள், தேவனாலே ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய கிருபையை ருசி பார்த்தவர்கள், அவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள். ஆனாலும் அவங்க வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு பாருங்க. நான் விழுந்து விடக்கூடாது என்கிற நோக்கம் நமக்கு அல்ல. அல்லது எவ்விதமாய் இந்த உலகத்திற்கு தப்பி நான் பரலோகத்துக்கு செல்லுகிறேன் என்கிற வாழ்க்கையில நம்முடைய நோக்கம்
இயேசுவானவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறது போல நீங்களும் நானும் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரியும் போது நமக்கு பாவத்தை பற்றி நினைக்க நேரம் இருக்காது. ஆனால் உட்கார்ந்து நம்ம ஒரு வேடிக்கையை கதை சொல்லுவாங்க தெரியுமா? தமிழ் ஒரு டாக்டர் வந்து ஒருத்தன் ஒரு மருந்தை கொடுத்து இந்த மருந்து சாப்பிடும் போது நீ குரங்க மட்டும் நினைக்காதன்னு சொன்னாராம். அந்த மருந்து அவனால சாப்பிடவே முடியல கடைசி வரைக்கும். ஏன்? மருந்தை எடுக்கிறப்ப எல்லாம் டாக்டர் குரங்க நினைக்க வேண்டாம், நினைச்சிட்டேன், முடிஞ்சது. அதனால ஐயோ நான் பாவம் செஞ்சிடக்கூடாது, நான் இது செய்யறது பாவமோ, அது பாவமோ, இப்படி அவ்விதமாய் பாவத்தை குறித்து நான் அதனாலதான் இன்னைக்கு தேவனுடைய பந்திக்கு வரும் பொழுது நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன், நான் என்ன ஒரு விஷயம் நம்ம நாமே கேட்கணும். தேவனுக்காக நான் என்ன காரியம் செய்தேன், என்ன ஓட்டம் ஓடினேன்? What was one sacrificial thing that I did for the Lord in the last time I came to the table and now? நம்முடைய சிந்தை அவ்விதமா இருக்கணும். ஐயோ நான் பாவம் செஞ்சிடக்கூடாது, ஆண்டவரே இந்த ரத்தத்துல மீண்டும் ஒரு விஷயம் என்னை கழுவுங்க, மீண்டும் நான் பாவம் செய்யாத மாதிரி. பாவத்தை குறித்து நம்முடைய சிந்தை அல்ல, பரிசுத்தத்தை குறித்து நம்முடைய சிந்தை இருந்தால் பாவத்தை குறித்து நினைக்க நமக்கு நேரமே இருக்காது. யூதா இந்த 2 வசனங்களில் அதான் சொல்லுகிறார். உங்களுடைய சிந்தை முழுவதுமாய் மாறட்டும். அவங்க எல்லாம் ஏன் விழுந்து போனாங்க தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின்படி, சட்டதிட்டங்களின்படி தேவனை அவங்க பின்பற்ற நினைத்ததுனால விழுந்து போனாங்க. நீங்களோ அவரை போல இருக்க நீங்க வாஞ்சிங்க. அந்த வசனத்துல அவ்வளவு அழகா, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் a retired வெஜிடேட்டிங் வெயிட்டிங் ஃபார் தி வேர்ல்ட் டு எண்ட். நிறைய பேர் அபதமான ஒரு சிந்தை இருக்கிறது. இந்த உலகம் எப்படா முடியும், நம்ம தப்பிச்சு அவரோட போயிடுவோம் என்கிற விதம். Christian life is not a life that is waiting for the world to end. Christian life is a life that's waiting for a new beginning. Amen. ஒரு புதிய துவக்கத்திற்காய் காத்திருக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இது எப்படா ஒழிஞ்சு போகும், நான் எப்படா தப்பிச்சு போவேன், நான் எப்படி அவ்விதமான வாழ்க்கை அல்ல. We are looking for a new beginning, a new heaven and earth, a new Jerusalem, a new presence away from the sin. புதிய துவக்கத்திற்காய் வாஞ்சையோடு காத்திருக்கிறது தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. not a escapist life, not a escapist life. You know, in the midst of all the circumstances, இன்னொரு காரியம் இந்த புத்தகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, யூதா எழுதியிருக்கிற அந்த காலகட்டத்தை வீட்டில் போய் கொஞ்சம் எடுத்து வாட்ச் பாருங்க. அவர் எந்த இடத்துல பாவத்தை குறித்து பேச ஆரம்பித்து கடைசி, அதாவது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி சாப்டர் வரைக்கும் எங்க முடிக்கிறான்னு பாருங்க. Was there any time there was no sin? பழைய உடன்படிக்கையின் கிறிஸ்துவர்களில் பழைய உடன்படிக்கையின் ஜனங்களில் ஆரம்பித்து புதிய உடன்படிக்கை வரைக்கும் பாவம் எங்கேயாவது இல்லாம இருந்ததா? உபத்திரவம் எங்கேயாவது இல்லாம இருந்ததா? அசுத்தங்கள் எங்கேயாவது? எங்கேயுமே இல்லை. Indirectly what Jude is telling is that in spite of all that, உங்களுடைய நாம் வாழ்கிற இந்த காலத்திலும், யூதா தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நாம் வாழ்கிற இந்த காலத்துல இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நம்ம பல நேரங்களில் நினைக்கிற இதெல்லாம் அப்ப just I mean I was telling somebody while I was chatting earlier this week, somebody reached out to me. அவர் சபையில சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சகோதரருடைய சபையில, அங்க ஊழியம் அந்த இடத்துல செய்கிற ஒரு சபையில சொல்லியிருக்கிறாங்க, பைபிள்ல வந்து பவுல் எழுதின புத்தகங்கள் எல்லாம் வந்து அது வந்து இட்ஸ் நாட் a primary Bible at all. நீங்க அதெல்லாம் நீங்க ரொம்ப சீரியஸா வாசிக்காதீங்க. ஒரு சபையில, சபைக்கு வெளியில இல்ல, புதிய ஒரு that brother got really confused. அவர் போய் ஒருத்தட்ட கேட்ட, அவர் வந்து நீங்க அண்ணன்ட்ட பேசுங்கன்னு சொல்லி அவர் he called me. இந்த just earlier this week நாம நினைக்கிறோம் ஏதோ கள்ள உபதேசங்கள்லாம் அந்த காலத்துல ஆண்டவர் சொன்னாரு, அப்ப நடந்தது, தவறாய் வழி நடத்துகிறோம். Right now, you know how much and how many are going through. அந்த பிரதர் பேசின அந்த காரியங்களை என்னால I can't even explain them. எந்த அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்கன்னா அவர்கிட்ட, இயேசுவானவர் ரட்சிப்பை கொண்டு வந்தார், பவுல் அதிலிருந்து ஒரு மதத்தை உருவாக்கினார், இப்படி சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட. He created a religion. That's not what Jesus came for. So don't just imagine the time and seasons that we live in. யூதா சொல்லுகிறார், இந்த விதமான காரியங்கள் எப்பொழுதுமே இல்லாம இருந்தது கிடையாது. 4வது வசனத்துல வாச்சோம், தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்காய் புரட்டி போடுகிற போதகர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். இந்த நாள்ல அதை நம்ம பார்க்கிறது இல்லையா? தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பை தவறாய் சித்தரித்து சொல்லுகிறவர்கள் இந்த நாள்லயும் இருக்கிறாங்க. தங்களுடைய பாவங்களுக்கு உடன்படிக்கையாய் சொல்லுகிறவர்கள் இந்த நாள்லயும் இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு? in spite of all this, in the midst of all, இவை எல்லாவற்றிற்கும் மத்தியில
அப்படின்னு அந்த வசனத்தை அப்பதான் நம்ம இவை எல்லாவற்றிற்கும் மத்தியில அவர் சொல்லுகிறார், நீங்களோ பிரியமானவர்களே. பாருங்க, நீங்களோ பிரியமானவர்களே. கர்த்தருக்கு தேவனுக்கு பிரியமா இருக்கிறது என்பது எப்படி? Beloved, the word beloved, be loved, dearly loved, dear to heart. How இந்த சூழ்நிலையில நாம் வாழ்கிற இந்த நாட்களில கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களா எப்படி இருப்பது? நீங்களோ பிரியமானவர்களே. அவர் சொல்லல யூதா எனக்கு மட்டும் பிரியமானவர்கள் என்று அவர் சொல்லல. தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவ ஜனமே, தேவ கூட்டமே, இந்த அநியாயங்களுக்கு மத்தியில, அக்கிரமங்களுக்கு மத்தியில, சிரத்தையும் ஒரு பிரச்சையும் இல்லாத சமூகத்துக்கு மாத்திரத்துல தேவனுக்கு பிரியமானவர்களே என்று சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, இதே நிலைமையில தானே தானியேல் இருந்தார். தானியேல் 10:19 வசனத்துல, தானியேல் 10:19 வசனம் யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிக்கலாம். பாருங்க, தானியேல் இருந்த சூழ்நிலை ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. he is a teenager, அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன். ஒரு priestly lineage இல்ல ஒரு குரு, நான் ஒரு தலைமை ஆசாரியன் ஆகிறதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், படித்துக் கொண்டிருக்கிறேன், இல்ல எனக்கு எல்லா காரியங்களும் பழைய உடன்படிக்கை எனக்கு தெளிவாய் தெரியும், அவ்விதமாய் ஒரு வந்த மனுஷன் அல்ல. he is a tradition. நம்ம இன்றைக்கு பாஷையில சொல்ல போனா Daniel was a traditional orthodox ordinary Christian. அந்த நாட்களில் கிறிஸ்டியன் என்ற பெயரே இல்ல, நம்ம புரிந்து கொள்ளுகிறதற்காய் I am paraphrasing. He was a very ordinary, orthodox, traditional, young Jewish person. Daniel. அந்த வசனத்தை வாசிக்கலாம். பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திறன்கொள் என்றார். இப்படி அவர் என்னோடு பேசுகையில் நான் திறன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திறன்படுத்தினீரே என்றேன். பாருங்க, தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான புருஷனே. தானியேலுக்கு என்ன தகுதி இருந்தது அப்படி அழைக்கப்படுகிறதுக்கு? இன்னும் ஒரு தீர்க்க தரிசனம் கூட சொல்லல, ஒரு கனவு கூட அவர் இன்டர்பிரட் பண்ணல. ஆனா பாருங்க, he is not a priest or a priestly lineage or anything. Never had a vision so far. தானியேல் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட பொழுது he did not know 10 ways to please God or 20 ways to fast and pray. அதெல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான புருஷனே. he had a simple firm faith. வெறும் faith மாத்திரமல்ல, அதுதான் முக்கியம், விசுவாசம் மாத்திரமல்ல. he had a desire to honor God and he acted upon that desire. See, honor, love, இதெல்லாம் it's mere emotion. Unless that emotion is expressed in action, it's of no use. திருமணமான ஒரு கணவனும் மனைவியும், நான் ஹனிமூன்ல கணவன் மனைவியை பார்த்து சொல்றாங்க, ஐ லவ் யூ சோ மச் தட், நான் அந்த வார்த்தைகள்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு 3 மாசத்துக்கு நம்ம 2 பேரும் பேசாம இருக்கலாம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஹனிமூன் மாதிரியா இருக்கும் அது? Unless that love is expressed in words, expressed in action, expressed in life, வாழ்க்கையில் அது வெளிப்படலன்னா பிரயோஜனமே இல்லை அந்த அன்பினால. தானியேல் தேவனை கனப்பண்ணணும்னு தன்னுடைய இருதயத்துல வாஞ்சித்தது மாத்திரம் அல்ல, அந்த ரிஸ்க் அறிந்தும் சொல்றான், நான் இந்த பான பதார்த்தங்களினால என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். It required a lot of courage from a teenager to be able to say that. It's not a matter of the desire what we have in our hand. ஒன்றாவது அதிகாரத்தில் 8வது ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் என்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று அழகாய் வசனம் இருக்கிறது. இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. பிரியமானவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற கேள்வி என்ன தெரியுமா? நான் தேவனை நேசிக்கிறது உண்மைதான், அவரை ஆராதிக்கிறது உண்மைதான், அவரை வாஞ்சிக்கிறது உண்மைதான், ஆனால் அது என் வாழ்க்கையின் செயலில் எங்கேயாவது வெளிப்பட்டிருக்கிறதா? எங்கேயாவது வெளிப்பட்டிருக்கிறதா? The love that I have for the Lord, the desire I have to honor him, is it seen anywhere? யார்கிட்ட என் வார்த்தையினால நான் பேசலனா என் வாழ்க்கையை கொண்டு அவங்க சொல்லுவாங்களா, இவர் தேவனை கனம் பண்ண வாஞ்சிக்கிற ஒரு மனுஷர்? அல்லது என்னை பார்த்து சொல்லுவாங்களா, இவள் தேவனை நேசிக்கிற ஒரு மகள்? அவங்க சொல்லவே வேண்டாம், அவங்க பேசுற விதத்திலே தெரியுது.
அவங்க பார்க்கிற விதத்துல தெரியுது, அவங்க நடக்கிற விதத்துல தெரியுது, அவங்க வாழ்க்கையில தெரியுது. யாராவது நம்மை பார்த்து சொல்லுவாங்களா? தானியேலுடைய வாழ்க்கையில அவர் வாஞ்சித்தது, தேவனை நேசித்தது மாத்திரமல்ல, he acted upon that. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படிக்கு தேவன் கிருபை செய்தார். ஆமென். நாம் நம்முடைய வாழ்க்கை அவரை பிரதிபலிக்கும் போது, அவருடைய சாயலாய் நான் நிற்கும் பொழுது, ஒரு முறை இந்த காரியத்தை கேட்ட, just etched onto my mind. நாம் அதாவது உலகத்திற்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு, நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு, இல்லையா? நாம we will not be in the white throne judgment, now we'll be in the bema judgment. I'm not going there in depth now, but நாம் தேவனின் முன்பாய் நிற்கும் பொழுது பிதா ஒரே ஒரு காரியத்தை தான் தேடுவார். இந்த மகனிடத்துல, இந்த மகளிடத்துல என் குமாரனுடைய சாயல் தென்படுகிறதா? That's the only thing that he will look for. There is no other image that God the Father recognizes than his sons. அதனாலதான் பரிசுத்தமாக்குதலினால நாம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஒரே ஒரு நோக்கம் தான், அவருடைய சாயலாய் நாம் மாறணும், அவருடைய கரமாய் இருக்கணும், அவருடைய வார்த்தையாய் இருக்கணும், அவருடைய ஒவ்வொரு விதத்திலையும் நாம் மாறும் பொழுது that's the only thing God will look for. இப்போ தானியேல் செய்த அந்த காரியம், முதலாவது காரியம் தானியேல் விசுவாசித்தது. இன்றைக்கும் விசுவாசத்தினால தேவன் சொல்லி இருக்கிறபடி எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். முதலாவது காரியம் யோசிச்சு பாருங்க, தானியேலுடைய இருதயத்துல ஆழமான விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைச்சீங்க? அவர் பண்ண PhD இருந்து வந்ததா? உலகத்தில் இருக்க எல்லா காரியங்களையும் அவர் அறிந்து தெரிந்து கொண்டதுனால, தெளிவா யாவே தேவனை அவர் புரிந்து கொண்டதுனால, அவருடைய கிரியைகளை அறிந்து கொண்டதுனால, அவருடைய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை அவர் தெரிந்து கொண்டதுனால நான் அவரை நேசிக்கிறேன் அப்படியா இருந்தது? He didn't know anything. He's a teenager. He was not mature in the Lord. இன்றைக்கு இதை பாஷையில சொன்னா he was not spiritually mature, quotes and quotes. ஆனால் அவர் எல்லாவற்றையும் தாண்டின, எல்லா கேள்விகளையும் தாண்டின ஆழ்ந்த வைராக்கியம் உள்ள ஒரு விசுவாசம் தானியேலுடைய இருதயத்தில் இருந்தது. அது தேவனை பிரியப்படுத்தினது. அல்லேலூயா. இன்று உங்கள் இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் இந்த சூழ்நிலையிலும் சரி ஆண்டவரே, உம்மை குறித்த 1000 கேள்விகள் எழுப்பப்படுகிற நாட்களிலும் ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்துல நாம் மேன்மை கொள்ளும் பொழுது, ஏன்னா இல்லைன்னா நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு வாழ்க்கையில முடிவே இருக்காது. As I always say, with the finite mind what we have, we can never figure out the infinite word of God. முதலாவது காரியம் தானியேல் இடத்துல இருந்தது. ஏன்னா விசுவாசத்தோட டெஃபினிஷன் என்ன? எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம், நம்பப்படுகிறவைகளின் நம்ம உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும். We cannot prove everything and then believe, because you don't need a belief at that time. You don't need a faith at that time. இரண்டாவது காரியம், அந்த விசுவாசம் இருந்தது மாத்திரமல்ல தானியேலுடைய இருதயத்துல. யோசிச்சு பாருங்க, in the worst possible situation of his life, his faith grew stronger. ஆக்சுவலா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிருக்கணும், இல்லையா? நான் நல்ல குடிமகனாய், நல்ல ஒரு உடன்படிக்கையின் ஆளா, நியாயப்பிரமாணத்தின் மனுஷனாய், நான் எருசலேமில் நான் நல்லா குடிக்கொண்டிருந்தேன். ஏன் ஆண்டவரை என்னை இப்படி கொண்டு வந்து அடிமையை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க பாபிலோன்ல? அவர் கசப்பாய் இருக்கவும், தேவனை விட்டு விலகவும், தேவனை கேள்வி கேட்கவும், இது உமக்கே நியாயமா இருக்கு. He had every right to do, but right in the very place where he could have questioned his own faith, he could have denied his own faith, Daniel grew stronger in his faith. Hallelujah, hallelujah. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே, எருசலேமிலே தேவனை துதிப்பது மிக மிக எளிது. பாபிலோனிலே தேவனை துதிக்கிற ஜனங்களாய் உங்களையும் என்னையும் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். That is why he has kept. நம்ம 1000 பாபிலோனை குறித்து குறை சொல்லலாம், சுத்தி இருக்கிற பாபிலோனை குறித்து. ஆண்டவர் நகைக்கிறார். ஏன் தெரியுமா? மகனே மகளே, அதுக்காகத்தான் உன்னை ரட்சித்தேன், அதுக்காகத்தான் அங்க வச்சிருக்கிறேன். நீ கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு என் கரத்தின் கருவியாய் நீ இருப்பியா? That's what the Lord is asking us.
It's very easy for Daniel to praise and worship and enjoy the presence of God in Jerusalem. Extremely difficult to do it in Babylon. But that's exactly where he grew stronger in his faith. தேவன் என்ன செய்தாரு? தரிசனங்களையும் சொப்பனங்களையும், தரிசனத்தை சொல்லி அர்த்தம் கேட்டாலும் பரவாயில்ல. ராஜா சொல்றாரு, தரிசனத்தையும் சொல்ல மாட்டேன், அர்த்தத்தையும் சொல்ல மாட்டேன், நீ எனக்கு தரிசனத்தையும் சொல்லு, எனக்கு வந்த கனவையும் நீ சொல்லு, அதனுடைய அர்த்தத்தை. தேவன் அதீதமான, தன்னை சுற்றி இருந்தவர்களை விட 10 மடங்கு ஞானம் உள்ளவனாய் தானியேல் இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எங்க யூனிவர்சிட்டி போய் PhD பண்ணிட்டு வந்தார் அவரு. To be that wise and good. நாம் இன்று பாபிலோனிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த உலகம் பாவத்தின் கூடாரமா இருக்கிறது என்றால், அதுவும் தேவனுடைய நோக்கமும் சித்தமுமே. பிரியமானவர்களே, நாம் தானியேலை போல, not because of the situation, so Lord, in spite of my circumstances, I will grow deeper in my faith. In spite of my circumstances, I will grow stronger in you. In spite of my circumstances, I will run for you. தேவன் அதைத்தான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். You know, not just a call. அவரை I mean, Lord and Savior என்று அவரை அழைக்கிறது மாத்திரம் அல்ல, treat him as the Lord and Savior. ஏன்னா எபிரேயர்ல 10வது அதிகாரத்துல 38வது வசனத்துல தேவன் எச்சரிக்கிறார், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. பின்வாங்கி போகிறதற்கு ஏதுவான சூழ்நிலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பின்வாங்கி போக நமக்கு உத்தரவாதமும் இருக்கிறது. We can walk back, we can walk away. அவர் நகர்ந்து போக மாட்டார். He will never leave you nor forsake you. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில பின்வாங்கி போக ஏராளமான சூழ்நிலைகள் உண்டு. அதனாலதான் யூதா அவர்களுக்கு எழுதும்போது எழுதுகிறார், நீங்களோ பிரியமானவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்க தானியேல் இவற்றை செய்தார். நாம் எவ்வித விசுவாசத்தில் ஆழப்படுத்திக் கொள்ளுகிறது. இரண்டாவது, சூழ்நிலைகளை பார்க்காமல், இந்த சூழ்நிலைகளில் இந்த காரணத்துக்காய் என் தேவன் என்னை இங்க வைத்திருக்கிறார், நான் அவருக்கு என்ன செய்ய முடியும்? அந்த கேள்வி நம்முடைய இருதயத்துல இருக்கணும். 20வது வசனத்துல யூதா 20ல வாசிக்கிறோம், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு என்று. மகா பரிசுத்த, most holy faith. பிரியமானவர்களே, there is nothing greater in our life than our salvation. That salvation came by the faith, right? There is nothing greater in your life. Let all your actions spring forth from it. அந்த ஆழமான விசுவாசத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையின் நடவடிக்கைகள் இருக்கும் பொழுது, அதோடைய நம்முடைய வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள், யூ ட்ரஸ்ட் த டிரைவர் வித் யுவர் லைஃப் when you get into a Uber, இல்லையா? ஊபர்ல ஏறும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை யார் கையில் இருக்குது? அந்த டிரைவர் கையில தான் இருக்கு. ஃப்ளைட்ல ஏறும்போது உங்க வாழ்க்கை யார் கையில் இருக்கு? அந்த பைலட் கையில தான் இருக்கு. அந்த பைலட் யாரு? அவர் பேராது தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அவர் அனௌன்ஸ் பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ற வரைக்கும் அவர் யாருன்னே தெரியாது. ஊபர் டிரைவர்ட்ட எத்தனை பேர் பேர் கேட்டிருக்கீங்க? இஸ் யுவர் ஃபெய்த் லைக் தட்? நம்பிக்கை இல்லைன்னா உள்ள ஏறி உட்காருவீங்களா ஊபர்ல? இல்ல ஃப்ளைட்ல ஏறுவீங்களா? கேட்கிறோமா ஏதாவது? Is that how we believe in Jesus Christ as well? Is that how we? So it's not a kind of like unknown faith. தெரிஞ்சா தெரியலன்னா என்ன? எல்லாரும் நம்புறாங்க, நானும் நம்புறேன். எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, நானும் எடுக்கிறேன். எல்லாரும் இதை பாடுறாங்க, நானும் பாடுறேன். It's not like that. நான் வணங்குகிற, I know the Redeemer, என்னை ரட்சித்த என்னுடைய தேவன், என்னை மீட்டுக் கொண்ட என்னுடைய தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். I trust in him, I believe in him. அதுதான் லிவிங் ஃபெய்த். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொன்னார், உங்களுடைய மீட்பர் இல்ல, உங்க வாழ்க்கையில நல்ல வாழ்க்கை இருக்கு, தன்னுடைய நண்பர்களிடத்துல உங்களுடைய வாழ்க்கையில நல்லா இருக்கு, எந்த உபத்திரவமும் இல்லாம இருக்கு, உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, என்னோட மீட்பர் செத்து போயிட்டாரியா? அப்படி சொல்லல யோபு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களை பத்தி எனக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க, 3 நண்பர்களும் நல்ல நிலைமையில இருந்தாங்க, யோபு தான் மோசமான நிலைமையில இருந்தாரு. டயலாக் அப்படியே ரிவர்ஸ் பண்றாரு யோபு. He reversed the dialogue. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, இறுதி காலத்தை நோக்கின எப்படிப்பட்ட மனுஷராய் அவர் வாழ்ந்தார்னா, ஏன் தோல் அழுகி போயிருக்கலாம், ஏற்கனவே பாதி அழுகி போயிருந்தது. அவர் கடைசி நாள்ல பூமியின் மேல அவர் நிற்பார்.
நான் மாம்சத்திலிருந்து பார்ப்பேன், நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் இல்ல, என் சொந்த கண்கள் அவரை காணும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் என்பது எவ்வளவு பரிசுத்தமானது, ஒருவருடைய வாழ்க்கையை எவ்விதமாய் மாற்றக்கூடியது. சாதாரணமா இருந்த, அற்பமா இருந்த, ஒரு ட்ரெடிஷனலா, ஒரு பாரம்பரிய யூதனா இருந்த தானியேலை ராஜாங்கங்களுக்கு அதிபதியா ஆக்கினது மாத்திரமல்ல, ராஜாக்களின் பந்தியில அமர செய்தது. யோபு யோசிச்சு பாருங்க, முன்னிருந்ததை விட 10 மடங்கு அதிகமாய் யோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். எதனால? தன்னுடைய இருளின் நாட்களில, சஞ்சலத்தின் நாட்களில யோபு தன்னுடைய விசுவாசத்துல இன்னும் ஆழப்பட்டானே தவிர சஞ்சலப்படவில்லை, சந்தேகப்படவில்லை. God chooses people with vibrant faith. எசேக்கியேல் எடுத்துக்கங்க. He was actually unlike Daniel, Ezekiel, Jeremiah. 3 பேருமே they are contemporary prophets. Meaning 3 பேரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. எரேமியா நல்ல வயது முதிர்ந்தவர். Daniel and Ezekiel were similar age actually. Similar ageல ஒரு 8 to 10 years difference. எசேக்கியேலோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. He was studying for a priestly lineage. He would have become a high priest someday or other. He comes as a slave. His career was completely over, but that's where his career started. எந்த இடத்துல தன்னுடைய கரியர் முடிஞ்சு போச்சுன்னு அவர் நினைச்சாரோ, இனிமேல் நான் ஆலயத்துல என்னைக்கு நான் போய் பலி செலுத்துறது, எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சாரோ, ஆண்டவர் இறுதி காலம் மாத்திரம் அல்ல, 2வது வருகை குறித்தும் தரிசனங்கள் கொடுத்து அவர் எசேக்கியேலை அவர் உயர்த்தினார் ஆக்சுவலா. அதனால நம்முடைய இருதயத்துல நாம் கொள்ள வேண்டியதெல்லாம் அந்த வைராகிய வாஞ்சை தேவனை குறித்து. அந்த ஒரு விசுவாசம் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது, தீத்துவின் புத்தகத்துல 2வது அதிகாரம் 14வது வசனத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. டைட்டஸ், the book of Titus, chapter 2 verse 14, ஒரு நம்ம எதுக்காக ரட்சித்தாரு, நம்மை கொண்டு என்ன செய்வார் என்று வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றி மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். இந்த வசனம் சொல்லல, அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனமாகவும் இறுதி காலத்துல நம்மை பரலோகத்துல உட்கார பண்ணுகிறவராகவும் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லல அந்த வசனம். நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும். That's the reason you and I are here. நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம், அந்த விசுவாசத்தினால எழுப்புகிற அந்த பக்தி வைராக்கியம். என் தேவனுக்காய் நான் என்ன செய்தேன்? எவ்ரி வீக் அந்த கேள்வி நமக்கு இருக்கணும். எவ்ரி வீக் that question must be there. இன்று அவருடைய வருகை இருக்குமானால் நான் அவரிடத்துல என்ன சொல்லுவேன்? நான் என்னோட டேபிள்ல வீட்டில் வந்து there is a man of God who came to Great Hills Church, அவர் வருடங்களுக்கு முன்பாய் கொடுத்தது. There is a plate that says maybe today. காலையில எழுந்திருக்கும் பொழுது, காலையில நாம் எழுந்து நம்முடைய படுக்கை நடுவே அருகில நாம் முழந்தால் படிக்கும் போது கேள்வி வரும், ஆண்டவரே இன்று உம்முடைய வருகை இருக்குமானால் how will I live? If your coming is today, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆண்டவரே? இன்றைக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை செய்வேனா, இல்ல வேற ஏதாவது வித்தியாசமா செய்வேனா? மேபி டுடே. ஒவ்வொரு நாள் படுக்கைக்கு போகும்போது மேபி டுடே, நாளை காலையை நான் பார்ப்பேன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு ராத்திரில ஆண்டவர் வந்தாருன்னா நான் போய் every moment when we live like that, it will be a very different lifestyle that we will live. இவ்விதமான விசுவாசத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு தேவனுடைய குடும்பத்துல நாம் இணைந்திருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஓட்டம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நம்மோடு ஓடுகிறவர்கள் எப்படி ஓடுறாங்கன்றதை பொறுத்து இருக்கு. நம்மோடு ஓடுகிறவர்களுக்கு அவ்விதமான ஒரு விசுவாசம், அயன் ஷார்பன்ஸ் அயன் இல்லையா? ஒருவரை ஒருவர் நாம் விசுவாசத்துல உற்சாகப்படுத்தி, ஆவியில நாம் ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி, எல்லாரும் சேர்ந்து ஓடுகிற ஒரு ஓட்டமாய், தனி மனுஷனாய் நான் அல்ல, என்னோடு ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள், என்னோடு அந்த ஒரு விசுவாச கூட்டம், அதுதான் சபையினுடைய நோக்கம். சபை சுவிசேஷத்தை சொல்லுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், சுவிசேஷம் சொல்லப்பட்டு சபைக்குள்ள வந்த ஜனங்களை இன்னும் விசுவாசத்துல ஆழப்படுத்தி
another day if I get time to preach, I'll tell you. But தானியேலுடைய இந்த விசுவாசம் எங்க இருந்து வந்தது நான் இன்னொரு நாள் சொல்றேன், எப்படி வந்தது என்று. எந்த ராஜாவின் கீழ் அவன் வாழ்ந்தான், அந்த காலகட்டங்களில் என்ன நடந்ததுன்னு வேதம் சொல்லல நமக்கு. சரித்திரத்தை ஆராய்ந்து பார்த்தால் அது நமக்கு சொல்லும். பட் bigger lack of time, I'm not going in there. ஆனா முக்கியத்துவம் என்ன தெரியுமா? நாம் வாழ்கிற காலகட்டங்கள் மாத்திரம் அல்ல, நாம் வாழ்கிற மனுஷரோடு எவ்விதமான மனுஷரோடு வாழ்கிறோம் என்பது மிக முக்கியம். Now, I forwarded a sermon by a pastor in Dallas to our ATC WhatsApp group. And the group la ஒரே ஒரு word மட்டும் it actually it was about elections. What is Christian position about church and state and all that. அதுல ஒரு காரியம் என்னை மிக ஆழமா என்னை தொட்டது. அவர் சொல்றாரு, he said, to whom you vote is not just about the person you are voting for, but it's about the people you are standing with. நீ யாருக்கு வாக்களிக்கிறாய் என்பது மாத்திரமல்ல, நீ யாருக்கு வாக்களிக்கிறாயோ that identifies, அது நீ யாரோடு சேர்ந்து நிற்கிறாய் என்பதை உனக்கு அடையாளப்படுத்துகிறது. So it's as much as it reveals about that candidate, it reveals about you. He said, have you ever thought about voting like that? அதனாலதான் நம்ம அந்த குடும்பத்தோடு நாம் இருக்கும் பொழுது அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கிறோம். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும், that is fellowship, அப்பம் பிட்குதலிலும், coming to the table, ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். See, breaking of the bread, ஏன் அப்பம் பிட்குதலிலும்? Why is that important? Because we come with that self examination. We come with that self examination. நாம மார்க்ல வாசிக்கிறோம், மார்க் 9வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அந்த ஒரு சிறு பையனை இவங்க மறுரூப மலையிலிருந்து மேல இருந்து கீழே இறங்கி வராங்க. கீழே சீஷர்களோ போராடிக்கிட்டு இருக்காங்க. இவனை நான் எப்படி நான் சுகப்படுத்தக்கூடும்? இவன் இந்த பையனை என்ன பண்ணாலும் எங்களால சுகப்படுத்த முடியவில்லையே. 23 25 வசனங்களுக்குள்ள வாசிங்கன்னா அந்த தகப்பனை பார்த்து இயேசுவானவர் சொல்லுகிறார், நீ விசுவசித்தால் எல்லாம் கூடும். பாருங்க, the moment Jesus said that, there was he declared that, ஆண்டவரே help my unbelief, help my unbelief. என்னுடைய அப்பா ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இயேசுவானவர் சுகமாக்கணும், அவரால் சுகமாக்க கூடும் என்று நம்பிதானே அந்த இடத்துக்கு வந்தார். இன்றைக்கு நாம் எல்லாரும் அப்படி நம்பிதானே இந்த சபைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆனா நாம எல்லாம் விசுவாசத்துல ஏதோ பெரிய கிங் மாதிரி நாம் பாருங்க, அந்த அவன் சொல்லுகிறான் என்ன அவிசுவாசம் நீங்கும்படி. நாம ஓவரால் ஃபெய்த் நமக்கு இருக்கலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எந்த பகுதியிலேயாவது நான் உண்மை இன்னும் முழுமையாய் விசுவசிக்காமல் இருக்கிறேன், முழுமையாய் நான் சரண்டர் ஆகாம இருக்கணும். ஆண்டவரே எனக்கு அந்த அந்த தகப்பனுடைய இருதயம் நமக்கு வேணும். அதுக்கு தான் பிரேக்கர். That is why we come to the table. இல்லைன்னா என்ன தெரியுமா, நான் ஒரு சண்டையும் மிஸ் பண்ணதே இல்லை, நான் 10 கோயில் கட்டியிருக்கிறேன், நான் காணிக்கல, நான் தைத்தல, நான் தவறாம நான் கொடுக்குறேன், நான் என்ன மாதிரி நல்லவங்கள்ல நான் எவ்வளவு ஏழைகளுக்கு நான் போஷிக்கிறேன். நம்ம சிந்தையெல்லாம் அப்படி போயிடும். அவையெல்லாம் தவறு என்று சொல்ல வரல. நாம் தேவனுக்கா என்ன ஓடினோம் அந்த சிந்தையோடு நம்ம ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணும். விசுவாசத்தின் கிரியைகள் யோசிச்சு பாருங்க. Why is that the faith is part of the gift as well as the fruit? ஆவியானவருடைய வரங்களில் நான் ஏற்கனவே விசுவாசித்ததுனால தான் நான் கிறிஸ்துவன் ஆயிருக்கேன்னா, ஆவியானவருடைய வரம் எதற்காய் விசுவாசம்? Why is faith as a gift of Holy Spirit? There is a difference in the faith that brings you to salvation, and there is a difference in the faith that is given as a gift of the Holy Spirit. அது ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. But once again, that's a completely separate sermon altogether. ஆனா பாருங்க, நாம நேர்மையினால் விரைவாய் செல்லுகிறேன், நாம ஆராதிக்கலாம், நாம் போதிக்கலாம், நாம் பிரசங்கிக்கலாம், எல்லாவற்றிலும் we may or may not be pleasing God. We may or may not be pleasing God. But in prayer, we always please God. ஏன் தெரியுமா? Prayer is a place of surrender. Prayer is a place of inability. எதுக்காக ஜெபிக்க வரோம்? ஆண்டவரே என்னால முடியல, என்னால நல்லா ஆராதிக்க முடியும் ஆண்டவரே, என்னால பிரசங்கிக்க முடியும் ஆண்டவரே, என்னால 1,00,000 பேருக்கு பேச முடியும் ஆண்டவரே, என்னால போதிக்க முடியும் ஆண்டவரே என்று நாம வரலாம். ஆனா ஜெபத்துக்கு ஒரு நாள் நம்ம அப்படி வரவே முடியாது. நமக்கு ஒரு தேவை இருக்கிறது என்பதை நாம உணரலன்னா நம்ம ஜெபிப்போமா? முதல்ல உடம்பு சரியில்லைன்னா யாருக்கு சும்மா ரொம்ப நாளாச்சு எங்க டாக்டரை பார்த்து கொஞ்சம் போய் டாக்டரை பார்த்துட்டு வரலாம், யாராவது போயிருக்கீங்களா? அப்படி என்னைக்காது
You go to the doctor only when you are sick. You don't go to the doctor otherwise. சும்மா போய் பார்த்துட்டு வரலாம்னு யாரும் போறதில்லை. ஜெபத்திற்கு நாம் எப்போ வருவோம்? ஆண்டவரே, there is something missing in me. நான் எல்லாத்தையும் சரியா செய்யறேன் ஆண்டவரே, ஆனா இருதயத்துல ஒரு சமாதானம் இல்லை. என்னுடைய இருதயத்துல ஒரு அமைதி, என்னுடைய குடும்பத்துல ஒரு அன்பு இல்லை, என்னுடைய கிரியைகள்ல ஒரு கையிட்டு செய்கிற காரியங்கள் நன்மையாய் முடிகிறதல்ல, அல்லது காரியங்கள் வாய்க்கிறதல்ல, ஏதோ ஒரு குறை. ஆண்டவரே, prayer is the only place where the rubber meets the road, where you come surrendering, you come on your knees and you tell him, என்னால முடியலப்பா, என்னால முடியல, எனக்கு தெரியல, I don't understand, I don't know, I don't comprehend why, what and all that. Lord, I come to you in prayer. I come to you in prayer. நாம் வசனத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய ஆவியினால நாம் நிறைக்கப்பட்டு அவருடைய சமூகத்திற்கு நாம் வரும் பொழுது you may or may not get close to God by all other things, but the most guaranteed place is prayer. ஏன்னா அந்த ஒரு இடத்துல தான் நாம தாழ்த்தணும். என் இருதயத்துல கொஞ்சம் கூட தாழ்மை இல்லாமல் ஆராதிக்க முடியும், பிரசங்கிக்க முடியும், போதிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனா இருதயத்துல தாழ்மை இல்லாம ஜெபிக்க முடியாது. ஏன்னா எனக்கு தேவைன்னு நான் உணரலைன்னா நான் ஜெபிக்கவே வரமாட்டேன். Unless அந்த ஒரு ஜெபத்திற்கு நான் வரும் பொழுதுதான் I've tried everything, I've known Daddy, now I don't know what to do. எனக்கு உதவி செய்யுங்க. பாருங்க, ஆதி சபை அவ்வளவு, அதனாலதான் அவரு எபிரேயர்ல எழுதி இருக்கிற மாதிரி பரிபூரணராகும்படி கடந்து செல்லுவோமாக என்று எபிரேயர்ல அழகா எழுதுவார் அவர் 6வது அதிகாரத்துல 2வது வசனத்துல. பரிபூரணராகும்படி, மூல உபதேசங்களை விட்டுவிட்டு பரிபூரணராகும்படி. அந்த பரிபூரணர் ஆகிறது நாம் ஜெபத்திலே அவரிடத்துல காத்திருக்க அவருடைய பிரசன்னத்தினாலே நாம் பரிசுத்தப்பட நாம் அந்த பரிபூரணத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா அடியெடுத்து அவருடைய சாயலாய் மாறுவோம். நம்ம இதோட அடுத்ததோட முடிக்கலாம். அவர் சொல்லுகிறார் 20வது அதிகாரத்துல, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இந்த 20வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், நம்ம ஒரு நான் எப்படி ஆவியில், what is praying in the spirit? Is it praying in the spirit is praying in tongues? Absolutely not. That's just one of it. ஆவியில ஜெபம் பண்றதுன்றது டங்ஸ்ல பேசுறதா? It is one of it. அவ்வளவுதான். Not all of it. ஆவியில ஜெபம் எப்படி நாம் பண்ண முடியும்? ஆவியில ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளோடு நாம் தரித்திருக்கணும். ஆவிக்குரிய ஒரு குடும்பத்தோடு நாம் ஒன்றிணைந்து இருக்கணும். அப்பதான் as iron sharpens iron, we sharpen each other. தேவனை குறித்த ஒரு பக்தி வைராகியம், ஜெபத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை, அபிஷேகத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை எப்ப வரும்? நாம் ஒத்த மனதுள்ள ஒருமைப்பாடுள்ள ஜனங்களோடு நாம் ஓடும் பொழுது, நாம் நிற்கும் பொழுது, அவங்க வாழ்க்கையில எப்படி காரியங்களை கையாளுகிறார்கள், நான் எப்படி கையாளுகிறேன், நான் எப்படி நான் வளர்வது, எப்படி நான், அந்த சிந்தை நமக்கு வர it is such an important thing, right? And it is not just, ஏன்னா பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, உங்க எல்லாரை பார்க்கிலும் நான் அதிகமாய் அந்நிய பாஷையில பேசுறேன்னு சொல்றாரு. கொரிந்தியர் எழுதின நிருபத்துல 14வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆனா வேதத்துல யோசிச்சு பாருங்க, எத்தனை இடத்துல பவுல் அந்நிய பாஷையில பேசினார்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம்? எத்தனை இடத்துல அவர் பேசினார்னு வாசிக்கிறோம்? அது ஒரு வெளிப்பாடு, நிச்சயம்தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நமக்கு அந்த விசுவாச கூட்டத்தாரோடு நாம் ஓடும் பொழுது அந்த அனல் நமக்குள்ள பற்றி எரியும். அந்த அனல் நமக்குள்ள பற்றி எரியும். அவ்விதமான ஒரு ஓட்டம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்கணும். ஏன்னா நம்முடைய சபைக்கு நாங்க ஆவியானவர் இத ஆஸ்டின் தமிழ் சபையை நிறுவுகிறதற்காக என்னுடைய இருதயத்துல பேசின வசனம் கொலோசியர் 1:28-29. நம்ம I think most of you already know. I've shared it right in the beginning of the formation itself. கொலோசியர் 1:28-29 வாசிக்கலாமா? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அது மாத்திரமல்ல, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். பாருங்க, not by my own strength. அதே மாதிரி not for myself alone. எந்த மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்தும்படிக்காய்
அதுக்கு தான் நீங்களும் நானும் இந்த பாபிலோன்ல வைக்கப்பட்டிருக்கிறோம். If you think the world is Babylon, there is so much of trouble and anxiety. இஸ்ரேல் என்ன நடக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், அல்லது ஹெலினோட அந்த ஹரிக்கேன்ல என்ன நடக்கிறது என்று பார்த்தீங்க என்றால், எங்க திரும்பினாலும் எதற்காக இதை நீங்க பாபிலோன் என்று நினைப்பீர்கள் என்றால், it's right because of that very same reason that God has kept us here. That God has kept. அதனால அந்த ஆவியில, அதாவது நம்முடைய அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம், பவுல் கொரிந்து பட்டணத்துல இருந்த பொழுது இயேசுவானவர் பவுலுக்கு அருகில நின்று, பவுலே திடன்கொள், உன்மேல் ஒருவனும் கைபோடுவதில்லை, நீ பிரசங்கம் பண்ணு. அதுக்கப்புறம் 1 வருஷம் அவர் கொரிந்து பட்டணத்துல இருந்து அவர் ஊழியம் செய்கிறார். ஆனால் அந்த அதிகாரம் முழுவதும் பவுல் வாசித்ததாய், ஜெபித்ததாய் ஒரு வசனம் கூட கிடையாது. யார் அவருக்காய் ஜெபித்தது? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள் இருந்து விண்ணப்பம் செய்கிற ஆவியானவர். பவுலுடைய இருதயத்தின் நிலையை ஆவியானவர் அறிந்திருந்தார். ஏன்னா அவருக்குள்ள தங்கி இருந்த அந்த ஆவியானவரை உணர்ந்தவராய் அவர் இருந்தார். அவர் ஜெபித்ததுனால பவுல் கேட்க கூட இல்லை, இயேசுவானவர் அவருக்கு அருகே நின்று. One of the physical manifestations that Paul writes about, very few manifestations he writes about. One of the physical manifestations he writes about, இயேசுவானவர் பவுலின் அருகிலே நின்று, பவுலே திடன் கொள். ஏன்னா அதுதான் ஆவிக்குள்ளாய் ஜெபம் பண்ணி, ஆவியில ஜெபம் பண்ணி என்று யூதா தன்னுடைய ஜனங்களுக்கு அந்த நாட்களில் எழுதுகிறார். It's about the spontaneous, being spontaneous in the spirit and pray about everything, not in a thought way, சபை போதித்த விதமாய் அல்ல, அல்லது அடுத்தவங்க செய்யற விதமாய் அல்ல, in a spontaneous way. நாம் அவரை துதிக்க ஆராதிக்க ஆவியில நம்ம அனல் மூட்டி எழுப்ப ஆவியானவர் அந்த கிருபைகளை நமக்கு தருவார். அதனால be spontaneous and conscious of his presence and the presence of his Holy Spirit. இல்லையா? நாங்க எவ்வளவு ஒரு முக்கியமான காரியமா இந்த ஜெபம் இருக்கும் என்றால், சீஷர்கள் இயேசுபாட்ட போய் எங்களுக்கு அற்புதம் செய்ய கற்றுக் கொடுங்கன்னு கேட்கல, தண்ணீரை திராட்சரசமா மாத்துறதுக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்கல, பிணியாளிகளை சுகப்படுத்தி எழுப்புறதுக்காக கற்றுக் கொடுங்கன்னு கேட்கல. என்ன கேட்டாங்க? Teach us to pray. Teach us to pray. Why? அது வரைக்கும் அவங்க அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணவே இல்லையா? டிசைபிள்ஸ் யாரும் ஜெபம் பண்ணவே இல்லையா? Why did they ask Jesus to teach and pray? ஏன்னா, not because they don't know how to pray, but because இயேசு ஜெபிச்சப்போ எத்தனை இடத்துல சீஷர்களோடு கூடி நின்று அப்படி ஜெபிச்சார். முக்கால்வாசி இடத்துல இயேசுவோட ஜெபத்தை குறித்து என்ன எழுதி தெரியுமா? அவர் தனியே மலை உச்சிக்கு போய், அவர் தனியே சீஷர்களை படகில முன்னாடி அனுப்பிவிட்டு, அவர் தனியே போய் தன் தகப்பனோடு. அதனால இயேசுவானவர் எப்படி ஜெபித்தார் என்பதை குறித்த அதிக அறிவு சீஷர்களுக்கு இல்லை. Disciples did not know. ஏன்னா அவர் தனிமையாய் தன் தகப்பனோடு. ஆனா அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை இயேசுவனுடைய வாழ்க்கையில கண்டார்கள். இயேசுவனுடைய கரத்தின் கிரியைகளில் கண்டார்கள். இயேசு பேசுறதில கண்டாங்க. அவர் நடக்கிற விதம், அவர் பேசுகிற விதம், அவர் பார்க்கிற விதம், அவர் ரட்சிக்கிற விதம், அவர் செய்கிற விதம் சகலமும் வித்தியாசமா இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை முழுமையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு பகுதி தான் நமக்கு தெரியாது. அப்பப்ப தனியா ஓடி போயிடுறாரு, எங்கேயும் எங்க அப்பா கிட்ட பேசுறேன்ட்டு. ஏதோ ஒரு ரகசியம் அங்கே இருக்கிறது. There is some secret in that. அதனாலதான் ஆண்டவர் பார்த்து கேட்கிறாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து யாராவது அப்படி கேட்பாங்களா? சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய ஜெபம் நீ எப்படி ஜெபிக்கிறன்னு தெரியாது, வீட்டில் நீ என்ன செய்யறன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னிடத்துல ஒரு சமாதானம் இருக்கிறது, உன்னிடத்துல ஒரு அமைதி இருக்கிறது, உன்னிடத்துல ஒரு பரிசுத்தம் இருக்கிறது, உன்னுடைய பார்வையில ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நீ விஷயங்களை கையாளுகிறதுல வேற விதமா இருக்கிறது. நீ எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடு. யாராவது நம்மள்ட்ட கேட்பாங்களா? அதுதான் இயேசுவின் சாயலாய் மாறுது. சீஷர்களை அற்புதம் செய்ய கொடுங்கன்னு கேட்கல, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கன்னு நாம் அவரிடத்துல கேட்போமா? The power that Jesus had came through his prayer from his Father. நான் என் பிதாவிலும் என்னில் இருக்கிறபடினால நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு செய்வார் சொன்னார். அந்த அளவு அவருக்கு அதுல ஒரு உண்மையும் அவ்விதமான ஒரு ஜெபத்தை நாம் அவரிடத்துல நாம் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளணும். Just we'll close
இவை எல்லாவற்றையும் நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில, அவருக்காய் ஓடுகிற காரியங்களில, நாம் விசுவாசத்துல ஆழப்படுகிறதுல, ஆவியில ஜெபிக்கிறதுல, இவை எல்லாவற்றிலும் நாம் வைராகியம் உள்ளவர்களாய் இருந்தால் இறுதியாய் தேவனுடைய அன்பில நம்மை நாமே காத்துக்கொள்வோம். நம்மை நாமே நிச்சயமாய் காத்துக்கொள்வோம். ஏன்னா தேவ அன்பை விட்டு விலகி போகிற காலங்களில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ அன்பை விட்டு விலகி போகிற காலங்களில நம்ம இழுத்து செல்லக்கூடிய காரியங்களில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தோடு நாம முடிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ரோமர் 8:38-39. அந்த வசனத்தை ஒரு நிமிஷம் வாசிச்சிருக்க, அதோடு இன்றைய செய்தியை நாம் முடிக்கலாம். ரோமர் 8:38-39. அதுல ஒரே ஒரு கேள்வியை கேட்டு நான் இன்று முடிக்க விரும்புகிறேன். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன். சோ இப்ப இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். கேள்வி என்ன தெரியுமா? Is there anything internal within a man or woman that's written in here? Every single factor that is written here, இதில் எழுதி இருக்கிற சகல காரியங்களும் ஒரு மனுஷனுக்கு வெளிப்புறமாய் இருக்கிற காரியங்கள். Nothing inside. தேவனுடைய அன்பிலிருந்து மரணமோ ஜீவனோ தேவதூதர்களோ அதிகாரங்களோ வல்லமைகளோ நிகழ்காரியங்களோ வருங்காரியங்களோ உயர்வோ தாழ்வோ எந்த சிருஷ்டியோ எதுவுமே பிரிக்க இயலாது. ஆனால் ஒன்று இயலும். எது? நாம மாத்திரம். நான் அவரை விட்டு விலகி நடந்து போக, பின்மாற்றம் ஆகி போக, பின்வாங்கி போக என்னால் வெளியில் இருக்கிற எந்த காரியங்களும் இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்திற்கும் என்னுடைய விசுவாசத்துக்கும் என்ன சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது பிரதர், ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிரதர், இப்படி பிரதர், இப்படி சிஸ்டர், என்ன வேணா நம்ம சொல்லலாம். இங்க சொல்லி இருக்கிற அத்தனை காரியங்களும் வெளிப்புறமான காரியங்கள். அவை எதுனாலும் தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. ஆனால் நாம் அவருடைய அன்பை புறந்தள்ளி விட்டு நடந்து போக முடியும். இன்றைக்கு as we close, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பிலிப்பியர் 13 பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறது. எதற்காய் தெரியுமா? நாம் நிற்கும்படிக்காய், நாம் பின்வாங்கி போய்விடாதபடிக்காய், நாம் அவருடைய சாட்சிகளாய் எழும்பும்படிக்காய், அவருடைய வல்லமையின் கிரியைகளை நாமும் நடப்பிக்கும்படிக்காய். எல்லாரும் கண்களை மூடி, சீஷர்கள் அவரிடத்துல கேட்டது போல நாம் அவரிடத்துல கேட்கணும். அப்பா, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. அப்படி ஒரு வல்லமையின் ஜெபம் எங்களுக்கு வேணுமே ஆண்டவரே. யூதா எழுதி இருக்கிறது போல பழைய உடன்படிக்கை நாட்களிலிருந்து புதிய உடன்படிக்கை வரைக்கும் சூழ்நிலைகள் மாறலாம் ஆண்டவரே. பாவத்தின் சூழ்நிலையோ சோதனையின் சூழ்நிலையோ எதுவுமே மாறலாம் ஆண்டவரே. ஆனாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் there was a faithful remnant. இயேசுவிற்கு உண்மையாய் உள்ள ஒரு கூட்ட ஜனம் இருந்தது. இந்த நாட்களிலும் எங்களை அப்படி ஒரு கூட்டமாய் நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்த நாட்கள், வாழ்க்கை போதும் அப்பா. உடைய கரத்தின் கருவிகளாய் நாங்க மாறணுமே. தேவனுடைய பந்திக்கு வந்த இந்த நாளில யூதா எங்களுக்கு நினைவுபடுத்துகிறபடி விசுவாசத்துல இன்னும் நாங்க ஆழப்பட, நாங்க இருக்கிறது பாபிலோனா இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் அந்த பாபிலோனில தானியேல் விசுவாசத்துல ஆழப்பட்டார். அந்த பாபிலோனில தானியேல் தரிசனங்களை அர்த்தம் பண்ணி கொள்ளுகிற ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். அந்த பாபிலோனில உயர்ந்து செழிக்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். நாங்க இருக்கிற சூழ்நிலைகள் இல்ல ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் வாஞ்சையே எங்களை வழிநடத்தும். உம்மை நோக்கி எங்கள் இருதயத்தின் வாஞ்சையாய் இருக்கிறவரே, வெறும் வாஞ்சையாய் மாத்திரம் அல்லாமல் அது வைராகிய வாஞ்சையாய் மாறும்படிக்காய் எங்கள் வாழ்வின் கிரியைகளில, எங்க வாழ்க்கையின் செயல்களில அது வெளிப்படும்படிக்காய் நாங்க வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நிற்போமா? நாங்க வாஞ்சிக்கிறோம் இந்த நாள்ல ஆண்டவரே.
கோரஸ் பாடலாமா? எங்களை வாழ வைக்க சிலுவையிலே தொங்கினீர் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்ததுனால நாங்கள் பிழைத்துக் கொண்டோம் ஐயா. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, நோக்கி பார்த்ததினால் நிலைத்து கொண்டோம் ஐயா, நோக்கி பார்த்ததினால் நிலைத்து கொண்டோம் ஐயா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக. ஆமா ஆண்டவரே, அப்ப அந்த மாலை வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு நடக்க கற்றுக் கொடுங்க, உம்முடைய ஓட்டத்தை ஓட எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்காய் ஓடுகிற ஜீவன் எங்கள் ரட்சிப்பு நிறைவேற நாங்க பிரயாசப்படணுமே ஆண்டவரே. Because we are saved, not to be saved, but because we are saved, we need to run a race of faith, O Lord. நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடினேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுல் சொன்னது போல. He did not say he saved his churches. He did not say he saved his kingdom. He said, I saved my faith. இந்த உலகத்துல நாங்கள் ஓடுகிற வேளையில எங்கள் விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள, அதை இழந்து போய் விடாதிருக்க, பின்வாங்கி போய் விடாதிருக்க, பவுல் அப்போஸ்தலர் சொன்னது போல பிலிப்பியர்ல, ரட்சிப்பு நிறைவேற இடைவிடாது பிரயாசப்பட ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும், எந்த காலகட்டத்திலும், எந்த நேரத்திலும் உம்மை குறித்த ஒரு வைராகிய வாஞ்சை ஆண்டவரே, ஒரு ஆழ்ந்த நங்கூரமிட்ட ஒரு விசுவாசம் ஆண்டவரே, ஆவியில ஜெபம் பண்ணி ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே தரித்திருக்கிற ஒரு ஸ்லாக்கியம், கிருபை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில கொடுக்கப்படட்டும். எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், இந்த உலகத்தில் இருக்கிறவங்களும் அந்த வித்தியாசத்தை எங்களிடத்துல காணணுமே ஆண்டவரே. எங்களை தேடி வரணுமே. எங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கிறதுனால அந்த வெளிச்சத்தின் மூலமாகி உம்மை கேட்டு அவங்க அறிந்து கொள்ளணுமே. உடைய நாமம் மகிமைப்படட்டும். வரவிருக்கிற இந்த வாரத்தை உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பமும், இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன காரியங்கள் தங்கள் வாழ்விலே நினைத்திருக்கிறார்களோ செய்து முடிக்க, செய்ய, அலுவலகத்திலோ இல்லத்திலோ பிள்ளைகள் காரியத்திலோ என்னென்ன காரியங்கள் நினைத்திருக்கிறார்களோ அவை எல்லாவற்றையும் ஜெபத்துல உன் பாதத்துல ஒப்பு கொடுத்து துவங்கும்படிக்காய், அவை எல்லாவற்றையும் தேவ நாம மகிமைக்கென்று செய்யும்படிக்காய் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வழி நடத்தும், கிருபை செய்யும். மீண்டுமாய் அடுத்த பண்டிகைக்கு நாங்கள் வருகிறதுக்கு முன்பாய் நாங்கள் எங்களை சுய பரிசோதனை செய்து உம்மை குறித்த பிறருக்கு சொல்ல கர்த்தர்கள் இருதயத்தை ஏவுமீராக. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால, குமாரன் இயேசுவின் நாமத்தினால பிதாவின் பாதங்களில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும், பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சாகல